நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இப்போ நம்ம பொங்கலுக்கு வீட்டில் என்னென்ன செஞ்சோம்னு பார்க்கலாம் வாங்க. காய்ஸ் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக கோலம் இருக்குது. இப்போ பொங்கலுக்கு கரும்பு 3 பக்கமும் கட்டிட்டு விளக்கு 2 பக்கமும் வச்சு ஏற்றியாச்சுங்க. இப்போது பொங்கல் கீழே வச்சுட்டு எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. எடுத்துட்டேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். கிழக்கு பக்கம் பொங்கலோ பொங்கல். பொங்கல் கிழக்கு பக்கமாக தாங்க பொங்குச்சு. இப்போது எல்லாம் ரெடி ஆகி இப்போ மேலே எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. விளக்கு மேலே எரியவே இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எரிய வச்சோம். ஆனால் எரிய வச்ச பிறகு அணையவே இல்லைங்க. சூப்பராக இருந்துது. பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மோடமாக தாங்க இருந்தது. ஆனால் அப்போ நாங்கள் கும்பிடும்போது கரெக்டாக சூரியன் தெரிஞ்சாருங்க. தெளிஞ்சிருக்கு, பரவாயில்ல சூரியன் இல்லை. இப்போ ஏற்றுறேன். விளக்கு எரியாதுன்னு ஒருத்தர் சொன்ன மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிறேன், அப்படியே ஒன்று எரிய வச்சேன்னு பாரு. அதுதான் என்னோட இது. பொங்கல் பண்டிகை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கள லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல்யோ. விளக்கு ஏற்றவே முடியாது, இந்த காற்றுக்கு எரியவே எரியாது. நீங்கள் என்ன ஏற்றினாலும்னு சொன்னாங்க. நானும் முயற்சி பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ட்ரை பண்ணி ஏற்றிட்டேங்க. விளக்கானால் அதுக்கப்புறம் அணையவே இல்லைங்க. அதனால தான் அது நாங்கள் பேசிக்கிட்டோம் வீடியோவில். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நானும் வேண்டிக்கிறேங்க. சூரியன்கிட்ட நீங்களும் சூரிய பகவான்கிட்ட எங்கள் குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. இப்போது இந்த பொங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் கும்பிடலாம் வாங்க.